பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? குஷியா இருக்கும் பிரதர். ஓகே. இன்னைக்கு முரளி சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். சரி, இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். பாடமாக வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான நாள் ஏப்ரல் 17, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்ப காலத்திற்கு எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியது. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் அப்படின்னு அப்பா ஆத்ம அபிமானியா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா. இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்பத்துக்கு ஆரோக்கியம் உடையவரா ஆக்குது. அப்ப இங்க நீங்க ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்குறாங்க. வேலை, தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவு இருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் எந்த சாக்கார ரூபத்தில் அல்லது ஆக்கார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாகும். ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் அழியும். இதில் நேரமில்லை என யாரும் சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும். ஆக்கார ரூபத்திலையும் சாக்கார ரூபத்துல இருக்கக்கூடியவர்களை யாரையும் நினைவு செய்ய தேவையில்லை. நீங்க ஆத்மானு பரமாத்மா தந்தையை நினைவு செய்தா போதும். தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியும். நீங்க வேலை போன்றவைகள் செய்து கொண்டிருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும். இதுல நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்துட்டு இருந்தாலும் தந்தைய நினைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கம். காலை வணக்கத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது, தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓ பத்தித்த பாவனா, வாருங்கள் என அழைக்கும் செய்கின்றனர் எனும் போது தந்தை முதலிலேயே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். காலையில எந்திரிச்சோடனே தந்தைய குட் மார்னிங் சொல்றீங்க, இங்க வந்து அமர்றீங்க. அப்ப தந்தைய நல்ல விதத்துல நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு நீங்க தான் அழைச்சிங்க. இப்ப உங்களை பதித்தத்துல இருந்து பாவனம் செய்யறதுக்காக வந்துட்டேன். இப்ப தந்தையை நீங்க நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க. ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என ஒப்புக்கொள்ளப்படுவது இல்லை. ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே அவ்வளவு முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த சாக்காரத்தில் ஸ்தூலத்தில் இருப்பவரையோ ஆகாரத்தில் சூட்சும உடலில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீர்கள். இது முற்றிலும் சகஜமானதுதானே. சாக்கார ரூபத்திலையும் ஆக்கார ரூபத்திலும் இருக்கவங்களையும் நினைவு செய்யாதீங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, பரமாத்மா தந்தைய பரந்தாமத்துல போய் நினைவு செய்யும் போதுதான் உங்களுடைய பாவக்கர்மங்கள் விநாசமாகும். இங்க இருக்கக்கூடிய சாக்கார மனிதர்களையோ ஆக்கார ரூபத்துல இருக்கவர்களையோ நினைவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க. மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக வேலைகளில் மும்முரமாக இருக்கிறோம், நேரமே இல்லை என்று சொல்கின்றனர். ஆனால் இதில் நேரம் எப்போதும் இருக்கவே செய்கிறது. தந்தை யுக்தியை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஸ்பமாகும் என்பதையும் அறிவீர்கள். இது முக்கியமான விஷயமாகும். வேலை, தொழில் முதலானவைகளுக்கு தடை ஏதும் இல்லை. அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவ கர்மங்கள் அழியும். வேலைகள் போன்றவை செய்துட்டு இருக்கும் போது கூட தந்தை நினைவு செய்யலாம். கர்ம யோகியா இருந்து நினைவு செய்யலாம் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க. நாம் பதித்தர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். சாது, சன்னியாசி, ரிஷி, முனிவர் முதலான அனைவரும் சாதனையில் ஈடுபட்டுள்ளனர். பகவானை சந்திப்பதற்காக சாதனை செய்யப்படுகிறது. அதுவும் எதுவரை அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது. தந்தையின் அறிமுகம் உலகில் ஒருவருக்கும் கிடையாது என நீங்கள் அறிவீர்கள். தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது. பெரிய பொருளின் அறிமுகம் சட்டென்று ஆகிவிடுகிறது. ஆத்மாவின் அறிமுகத்தை தந்தை வரும்போதுதான் புரிய வைக்கிறார். சாது, சன்னியாசிகள் போன்றவர்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இந்த பண்டிதர்களுக்கும் யாருக்குமே தந்தையின் அறிமுகம் கிடையாது. அவங்க ஒருபோதும் பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்லவும் முடியாது. ஸ்தூலமான இந்த தேகத்தின் அறிமுகம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா ஆத்மாவின் அறிமுகம், பரமாத்மா தந்தையின் அறிமுகத்தை நான் வந்துதான் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. இங்க யாருக்குமே அது தெரியாது. யாருக்குமே தெரியாத ரகசியங்களை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். உடல் பெருசா இருக்கு.
ஆமா. அதனால அந்த பொருளோட அதோட அறிமுகம் கிடைச்சிருது. ஆத்மா வந்து சூட்சமமா இருக்கு. அதனால அது அப்பா வந்து மட்டும்தான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற சமைக்க கொடுக்குறாங்க அப்பா நமக்கு. ஆமா, தேகம் கண்ணுக்கு தெரியுது, ஆத்மா கண்ணுக்கு தெரியல, அதனால அப்படி சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். வரும்போதுதான் புரிய வைக்கிறார். ஆத்மா மற்றும் சரீரம் என 2 பொருட்கள் உள்ளன. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது, மேலும் மிகவும் சூட்சமமானது. அதனை யாரும் பார்க்க முடியாது. ஆக இங்கே வந்து அமரும் போது ஆத்மா அபிமானியாகி அமர வேண்டும். இதுவும் கூட ஒரு மருத்துவமனை அல்லவா? அரை கல்ப காலம் எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆவதற்கானது. உங்களுடைய இந்த ஆன்மீக மருத்துவமனை வந்து அரை கல்பத்துக்கு உங்களை ஆரோக்கியம் உடையவர்களா ஆக்கக்கூடியது. ஆத்மா நட்சத்திரம் போன்றுதான் இருக்குது. அந்த ஆத்ம உணர்வுலயே இருப்பாங்க அரை கல்பம். அதனாலதான் இது ஆன்மீக மருத்துவமனை உங்களை ஆரோக்கியம் உடையதான் ஆக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆத்ம உணர்வுலயே நம்ம இருக்கும் போது நமக்கு சரீரம் கூட நல்ல சத்துவ பிரதானமான சரீரமா இருக்கும். ஆத்ம உணர்வுல இருக்கும்போது எந்த ஒரு பாவகர்மமும் செய்ய மாட்டோம். அப்ப பாவகர்மம் செய்யலைன்னா கூட அந்த அந்த அளவுக்கு சரீரம் கூட நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும். பாவகர்மம் எப்ப செய்ய ஆரம்பிச்சோமோ அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நமக்கு சரீரம் கூட மோசமானதா போயிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஆத்மா அழிவற்றது, ஒருபோதும் அழியாதது. அனைத்து நடிப்புமே ஆத்மாவுடையதே ஆகும். நான் ஒருபோதும் அழிவதில்லை என்று ஆத்மா சொல்கிறது. இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவருமே அழிவற்றவர்கள். சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் பதிந்திருக்கிறது. நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். இது நாடகம். இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்போது வருகின்றனர், எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை அறிவீர்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், தேகம் அழியக்கூடியது. நீங்க 84 பிறவிகளின் சக்கரத்துல சுத்தி வாரீங்க அப்படின்றாரு. 84 சரீரம் தான் எடுத்திருக்கீங்க, ஆனா ஆத்மா ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆத்மாக்களா இருக்கீங்க, அழிவற்றவர்களா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தர்மஸ்தாபகர்கள் எப்ப வராங்க, அவங்க எப்ப வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. துவாபர யுகத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து அவங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க 84 பிறவிகள் என பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பர். அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதில்லை. நாம் மற்றவர்களுடைய கணக்கை ஏன் எடுக்க வேண்டும்? இன்னென்ன சமயத்தில் தர்மஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். பிறகு அவர்களின் வளர்ச்சி ஏற்படுகிறது. அனைவரும் சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானம் ஆகத்தான் வேண்டும். உலகம் தமோ பிரதானமாக ஆகும்போது தந்தை வந்து சதோ பிரதானமாக சத்தியுகத்தை உருவாக்குகிறார். எல்லா ஆத்மாக்களும் சத்துவ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானமா ஆகியே தீரணும். மீண்டும் தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமாக்க தந்தை வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தர்மம், ஒரே தர்மம் எங்க இருந்துச்சு? சத்தியுகத்திலயும் திரேதாயுகத்துல இருந்துச்சு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். மற்ற தர்மங்கள் எல்லாமே துவாபர யுகத்துல தான் வந்துச்சு. அந்த துவாபர யுகத்துல வந்தவங்களா இருந்தாலும் முதல்ல ஆரம்பத்துல சத்துவ பிரதானமா இருந்திருப்பாங்க. எல்லாருமே இறுதி நேரத்துல கலியுக இறுதிக்குள்ள எல்லாருமே தமோ பிரதானமா ஆயிடுவாங்க. அப்ப எல்லா ஆத்மாக்களையும் மொத்தமா அந்த தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆக்க வேண்டியது தந்தையின் கடமை, தந்தையின் பொறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பாரத சத்தியவத்தை உருவாக்குகிறார். பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆள்வோம். வேறு எந்த தர்மமும் இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள். யார் நல்ல உயர்ந்த பதவி அடைவாங்களோ அவங்க நினைவுல இருப்பதற்கான முயற்சி அதிகமா செய்வாங்க. ஏன்னா நினைவுதான் ஆதாரமா இருக்குது. நினைவுல இருக்கும்போது மனம் புத்தி ஒருமுகப்பட்டிருக்கும், ஆத்ம உணர்வுல இருப்போம், எந்த ஒரு பாவகர்மமும் செய்யாம இருப்போம். பாவகர்மம் செய்யாம இருந்தாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தவே செய்வோம். அதனாலதான் அப்பா சொல்றாரு நினைவுதான் ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவங்கதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படிங்கிறாரு. சொல்றாங்க, மேலும் பாபா நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்ற செய்தியும் எழுதுகின்றனர். பலர் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியும் எழுதுவதில்லை. பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர். ஆனால் தெரிந்து விடுகிறது அல்லவா, ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் ஃபெயில் ஆகி விடுவீர்கள் என பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறார் அல்லவா. லௌகீக தாய் தந்தையும் கூட குழந்தையின் படிப்பில் இருந்து இது மிகவும் பெரிய பள்ளி என புரிந்து கொள்கின்றனர்.
படிப்பும் நீங்க நல்ல விதத்துல படிக்கணும், யோகாவும் நல்ல விதத்துல செய்யணும். நல்ல விதத்துல ஷார்ட் வைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஷார்ட் வைக்கும்போது நம்ம குறைவா நினைவு செய்திருக்கோம், இதை எழுதுனா பாபா என்ன நினைப்பாரோ தெரியலையே அப்படின்னு வெக்கப்படுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க லௌகீகத்துல கூட நல்லா படிக்கிற குழந்தைங்கள தானே தாய் தந்தையருக்கு பிடிக்கும். அப்ப நான் உங்களுடைய தாய் தந்தையா இருக்கேன். அப்ப நீங்க நல்லா படிச்சா, நல்லா நினைவு செய்தாதானே தந்தைக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க இங்கே வரிசை கிரமமாக அமர வைக்கப்படுவது இல்லை, புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா. போது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்காவது அனுப்பி வைக்கிறார், அவர்கள் அங்கே செல்கின்றனர். அப்போது இன்னொருவர் எங்களுக்கு மகாரதி தேவைப்படுகிறார் என எழுதுகின்றனர். எனும்போது அவர் நம்மை விட புத்திசாலி, பெயர் புகழ் வாய்ந்தவர் என புரிந்து கொள்கின்றனர். ஒரு சென்டர்ல இருக்காங்க, நல்ல விதத்துல சேவை செய்துட்டு இருக்காங்க, எங்களுக்கும் மகாரதி குழந்தைங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளை விட மகாரதி குழந்தைங்க புத்திசாலியா இருக்காங்க, பேர் புகழ் வாய்ந்தவங்களா இருக்காங்க, அவங்க கிளாஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா இங்க எல்லாருமே வரிசை கிரமமா தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. ஓகே சிஸ்டர். வரிசை கிரமமா நான் இங்க உட்கார வைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் ஒரே படிப்பை தான் கொடுக்கறேன். ஆனா நீங்க புத்தியின் மூலமா நினைவு செய்வதில் வரிசை கிரமமா வந்துடுறீங்க அப்படின்னு சமிக்கை கொடுக்கிறாரப்பா. வரிசை கிரமமாக இருக்கவே செய்கின்றனர் அல்லவா. கண்காட்சிகளிலும் பலவிதமானவர்கள் வருகின்றனர். அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும். வரவேற்பவர்கள் இவர் எவ்விதமான மனிதர் என அறிவார்கள். அப்போது இவருக்கு புரிய வையுங்கள் என சைகை காட்ட வேண்டும். முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் என அனைவரும் உள்ளனர் என நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். யாராவது பெரிய மனிதர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பெரிய மனிதர்களுக்கு உபசரிப்பை அனைவருமே செய்கின்றனர். இது சட்டமாகும். என்ன சொல்றாருன்னா, யாராவது புதிய மனிதர்கள் கண்காட்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்கை மூலமா சொல்லணும். வரவேற்பு செய்யக்கூடியவங்க, வெல்கம் பண்ண வரக்கூடியவங்க இவங்க எந்த மாதிரியான மனிதர், முதல் தரம் வாய்ந்தவரா, இரண்டாம் தரம் வாய்ந்தவரா, மூன்றாம் தரம் வாய்ந்தவரா அப்படின்ற செய்கையை மற்றவங்க அந்த படத்தின் அறிமுகம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த செய்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செய்கை கொடுத்தாங்கன்னா அவங்க இவங்க இந்த தரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி நல்ல விதத்துல புரிய வைப்பாங்க இல்லையா, அதுக்காக நீங்க செய்கை காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அத நல்ல பெரியவங்களா இருந்தா நல்ல உபசரிப்பும் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். முன்னாடி இருக்கவங்க சைகை, ஆமா, சைகை காட்டணும் அப்படின்னு சொல்லி வரவேற்பு செய்யக்கூடியவங்க செய்கை காட்டணும். உள்ள பட விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ இவங்க இரண்டாம் தரம் வாய்ந்தவங்களா, முதல் தரம் வாய்ந்தவங்களா, சரி அப்பா இவங்க கிட்ட எப்படி பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறாரு. அப்பா சொல்றாங்க, தந்தை அல்லது ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளின் மகிமையை செய்கின்றார். இதுவும் அனைத்திலும் பெரிய மதிப்பளிப்பாகும். பெயரை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் மகிமை அல்லது மதிப்பளிக்கப்படுகிறது. இவர் இன்னும் செல்வந்தர், தார்மீக சிந்தனை மிக்கவர். இதுவும் கூட மகிமை அல்லது உபசரிப்பல்லவா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சரிதான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லவும் செய்கின்றனர். சரிதான், ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுவார்கள். ஆமா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். ஆனா பகவான் யாருன்னு அவங்க கிட்ட அறிமுகம் கேட்டீங்க அப்படின்னா அவர் சர்வ வியாபியா இருக்கார் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஆனா இங்க நீங்க எல்லாத்தையும் தந்தை இப்படிப்பட்டவரா இருக்காரு, அவர் இங்க வசிக்கக்கூடியவரா இருக்காரு, அவர் பேர் இதா இருக்குது, அவருடைய உருவம் இதா இருக்குது, அவருடைய காரியம், அவருடைய கர்த்தவியம் இதா இருக்குது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது ஓ இப்படி இருக்குதா விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. செல்வந்தர்களா இருப்பாங்க, பெரிய பண்டிதர்களா கூட இருப்பாங்க, ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இல்லையா அப்படிங்கிறார். பெயர், உருவம், காலம், தேசம், கர்த்தவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 விஷயமும் யாருக்குமே தெரியாது. தந்தை அறிமுகம் கொடுக்கும் போதுதான் உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அவ்வளவுதான், ஒரேடியாக கீழே இறக்கி விடுவார்கள். அதாவது எதனா பகவான் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லி விடுவார்கள். அவ்வளவுதான், ஒரேடியாக கீழே இறக்கி விடுவார்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவர் மூலவதன வாசி என நீங்கள் இப்போது புரிய வைக்க முடியும். சூட்சுமவதனத்தில் தேவதைகள் இருக்கின்றனர், இங்கே வசிப்பவர்கள் மனிதர்கள். ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவர் நிராகாரராக உள்ளார்.
உயர்ந்தவர்னு சொல்லிட்டு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான்னு சொல்லிட்டு சர்வ வியாபின்னு சொல்லும் போது அவருடைய மகிமையை மொத்தமா குறைச்சு விட்டுறீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து அந்த ஆக்கார சாக்கார மனிதர்களை யாரும் நினைவு செய்ய தேவையில்லை. தந்தை நிராகாரமானவரா இருக்காரு. ஆக்காரமானவர் சூட்சும வதனத்துல இருக்கக்கூடியவங்க, சாக்காரமானவர்கள் இந்த ஸ்தூல சரீரத்தோட இங்க டிராமால நடிக்கக்கூடியவங்க. இவங்களெல்லாம் யாரையும் நினைவு செய்ய தேவையில்ல. தந்தை தான் நிராகாரா இருக்காரு. நீங்களும் நிராகார ஆத்மாவா தான் இருக்கீங்க. தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம், பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு பகவானை தன்னை விட மிகவும் கீழாக அவமரியாதை செய்து விட்டனர். புரிந்து கொள்வதே இல்லை. பாரதவாசிகளாகிய உங்களுக்குத்தான் அறிமுகம் கிடைக்கிறது. பிறகு பரிச்சயம் அறிமுகம் குறைந்து விடுகிறது. இப்போது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கிறீர்கள். அனைவருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான படமே திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், மரம். இந்த திரிமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், மரம் இதை வச்சுதான் புரிய வைக்க முடியும். நீங்க வைரத்துல இருந்து எப்படி சோழியா மாறி போயிருக்கீங்க அப்படின்னு. அப்ப வைரத்துல இருந்து எப்படி சோழியா மாறி இருக்கோம், நம்மளை மீண்டும் இந்த சோழில இருந்து வைரமாக்கக்கூடியவர் பரமாத்மா வந்திருக்கார். அவருடைய அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய ஈஸியான படங்கள் இந்த 3 தான் அப்படின்னு சொல்றாரு. என்னது? ஒன்னு திரிமூர்த்தி, இன்னொன்னு சிருஷ்டி சக்கரம், இன்னொன்னு அந்த கல்ப விருட்ச மரம். இந்த 3 படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இவற்றில் எவ்வளவு பிரகாசம் உள்ளது. இந்த லட்சுமி நாராயணர் சத்தியுகத்தில் எஜமானர்களாக இருந்தனர். நல்லது. சத்தியுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது, இதனையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்போது கலியுகத்தின் முடிவு. மேலும் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகவும் இருக்கிறது. இப்போது ராஜ்யம் இல்லவே இல்லை. எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தனர் மற்றும் இப்போது கலியுகத்திலும் கூட ராஜாக்கள் இருக்கின்றனர். அவர்கள் தூய்மையாக இல்லாது இருக்கலாம், ஆனால் ஏதாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை பெற்றுக் கொள்கின்றனர். சத்தியுகத்துல லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாரு. அதை கூட இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சங்கமயுகம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கலியுகம் இருந்துச்சு. இந்த கலியுகத்துல பாருங்க, மக்கள் மீது மக்களின் ராஜ்யம் நடக்குது. அங்க ராஜ்யம் எதுவும் கிடையாது. ஆனா சத்தியுகத்துலதான் ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? ராஜ்யத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் மேல அந்த பட்டத்தை கூட பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க எப்படி லட்சுமி நாராயணன் அப்படிங்கிற அந்த பட்டம் இருக்குதோ, அதே போல இங்க பாட்டியாலாவின் மகாராஜா, ஜோத்பூர் மகாராஜா அப்படிங்கிற அந்த பட்டம்லாம் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் மக்கள் மீது மக்களின் ஆட்சியில தூய்மையற்றவர்களா இருக்காங்க அப்படிங்கறதுனால பட்டத்தை பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது. அங்க பாருங்க, லட்சுமி நாராயணன் தூய்மையாக இருந்த காரணத்தினால தூய்மையாவே அவங்களுக்கு அந்த உயர்ந்த பதவி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்பா சொல்றாங்க, மகாராஜா யாரும் இல்லை, பட்டத்தை வாங்கி கொள்கின்றனர். பாட்டியாலாவின் மகாராஜா, ஜோத்பூர், பிகானூர் மகாராஜா பெயர் எடுத்துக் கொள்கின்றனர் அல்லவா? இந்த பெயர் அழிவற்றதாக நடந்து வருகிறது. முதலில் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தனர், இப்போது தூய்மை அற்றவர்களாக உள்ளனர். ராஜா, மகாராஜா என்பது போன்ற பெயர்கள் முறைப்படி வருகின்றன. இந்த லட்சுமி நாராயணர் குறித்து சொல்கின்றனர். இவர்கள் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். யார் ராஜ்யத்தை பெற்றது, ராஜ்யத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். யாரு ராஜ்யத்தை பெற்றது, யாரு ராஜ்யத்தை கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றாரு. ராஜ்யத்தை கொடுத்தது யாரு? சிவபாபா. ராஜ்யத்தை பெற்றது யாரு? இந்த லட்சுமி நாராயணன் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இப்போது நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களை 21 பிறவிகளுக்காக இப்போதுதான் படிப்பிக்கிறேன். அவர்கள் படித்து இந்த பிறவியிலேயே வக்கீல் முதலானவர்களாக ஆகின்றனர். நீங்கள் இப்போதுதான் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா, மகாராணி ஆகிறீர்கள். நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்போது பழைய உலகமாக உள்ளது. எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கலாம், ஆனால் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகையை கட்டக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. சத்தியுகத்தில் இந்த வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் அனைத்தும் கட்டுகின்றனர் அல்லவா? கட்டுவதற்கு நேரமே எடுப்பதில்லை. இங்கும் கூட நிலநடுக்கம் முதலானவைகள் ஏற்படும் போது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்றனர். அதாவது ஒரு பிறவிக்கான
படிப்பை அவங்க லாயர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அது போன்ற படிப்பெல்லாம் இங்கே கலியுகத்தில் படிப்பிக்க வைக்கிறாங்க. ஆனால் தந்தை வந்து உங்களை 21 பிறவிக்கும் உயர்ந்தவர்களா ஆக்குறதுக்கான படிப்பை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த விநாசத்தை பற்றி தான் சொன்னாரு சிஸ்டர். ராஜ்யத்தின் ஸ்தாபனை எப்படி ஆகிறது, லட்சுமி நாராயணர் குறித்து இவர்கள் சத்தியத்தின் நிஜமா இருந்தனர் அப்படின்னு ராஜ்யத்தை எப்படி பெற்றாங்க அப்படின்னு சொன்னாரு. நாடக திட்டத்தின்படி உலகின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்போது பழைய உலகமாக உள்ளது. எவ்வளவுதான் நல்ல பெரிய மாளிகையில் இருக்கலாம், ஆனால் வைடூரியங்களால கட்ட முடியாது அப்படின்னாரு. ஆமா, இங்க வந்து யாருமே பெரிய பெரிய மாளிகை கட்டலாம், நல்ல குவாலிட்டியா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்ல பெருசு பெருசா மாளிகை கட்டலாம். ஆனாலும் வைடூரியங்களால ஆன மாளிகைய இங்க யாரும் கட்ட முடியாது. அதற்கான சக்தி எல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த செல்வந்தர்கள் இங்க யாரும் கிடையாது. ஆனா சத்தியுகத்துல சொர்க்கத்துல உங்களுடைய அரண்மனை எல்லாம் வைடூரியங்களால பதிக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு உயர்ந்த செல்வந்தர்களா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்படிப்பட்ட ஸ்தாபனையை தந்தை வந்து செய்யறேன், அதனாலதான் 21 பிறவிக்கான ஆஸ்தியை முழுமையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நிலநடுக்கம் வரும்போது அதிக அளவு தொழிலாளர்களை ஈடுபடுத்தி 1-2 வருஷத்துல சீக்கிரமா முழு நகரத்தையும் உருவாக்கி விடுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, அடுத்த வாசிங்க ஃபுல்லா வரும். ஓகே சார். அது இங்கும் கூட நிலநடுக்கம் முதலானவைகள் ஏற்படும் போது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்றனர். 1-2 வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கி விடுகின்றனர். புது டெல்லி உருவாக்குவதில் 8 முதல் 10 வருடங்கள் பிடித்தன. ஆனால் இங்குள்ள மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கு இடையே வித்தியாசம் உண்டல்லவா? இன்றைய நாட்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியபடி இருக்கின்றனர். வீடு கட்டுவதில் அறிவியலின் திறமையும் உள்ளது. அனைத்தும் தயாராக கிடைத்து விடுகிறது. உடனடியாக பிளாட் தயார், மிகவும் வேகமாக உருவாகின்றன எனும் போது இவை அனைத்தும் அங்கே பயன்படுகின்றன அல்லவா? அதாவது இங்க நகரத்தை உருவாக்குறாங்க, டெல்லி போன்ற நகரத்துல உருவாக்குறாங்க அப்படின்னா எப்படி வேகமா கட்டினாங்க அப்படின்னா 8 முதல் 10 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருக்காங்க. டெல்லியோட நகரத்தை அமைக்கிறதுக்கான கால நேரம் அவ்வளோ ஆயிருக்குது. அதே போல சத்தியோகத்தையும் அந்த அளவுக்கு சீக்கிரமா கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பில்டிங் செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறாங்க, அங்க தங்கம் வைடூரியங்களை வச்சு பதிக்கணும் இல்லையா? அதுக்கும் கூட சீக்கிரம் அது அந்த நகரங்கள் தயாராயிடும். இங்க எப்படி அந்த கலியுகத்தின் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு ஆத்மாக்கள் அங்க வந்தும் அந்த மாதிரி காரியம் செய்வாங்க. இங்க எப்படி பில்டிங் கட்டுறாங்களோ அதே போல அங்க அரண்மனையை கட்டுவதற்கான சம்ஸ்காரம் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சொல்றாங்க, இந்த அறிவியலின் சமஸ்காரங்கள் கூட அங்கே செயல்படும். ஆக இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கிறார். தூய்மை அடைய வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையும் கூட காலை வணக்கம், குட் மார்னிங் கூறி பிறகு அறிவுரைகள் கொடுக்கிறார். குழந்தைகளே, தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? நடந்து சுற்றியபடி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் பல பிறவிகளின் சுமை தலைமீது இருக்கிறது. ஏனியில் இறங்கி 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இப்போது பிறகு ஒரே பிறவியில் ஏறும் கலை ஏற்படுகிறது. எந்த அளவு தந்தையை நினைவு செய்தபடி இருப்பீர்களோ அந்த அளவு குஷியும் இருக்கும், சக்தி கிடைக்கும். பல குழந்தைகள் இருக்கின்றனர், அவர்கள் முன் வரிசையில் வைக்கப்படுகின்றனர். ஏனிப்படியில இப்ப இறங்கி வந்துட்டீங்க. 84 பிறவிகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டுல இறங்கி வந்தது மாதிரி இறங்கி வந்துட்டீங்க. இப்ப ஒரே பிறவில ஏறும் கலைக்கு போகணும். அதுக்காகத்தான் தலை மீது எவ்வளவு சுமை இருக்குது, 63 பிறவிகளின் சுமை இருக்குதுன்றதையும் புரிஞ்சிருக்கீங்க. அப்ப என்றாலும் நடந்தாலும் எங்கு சென்றாலும் தந்தை நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நினைவுல இருக்க பாவ கர்மங்கள் அழிஞ்சுக்கிட்டே போகும். நீங்க ஏறும் கலையில போய்கிட்டே இருப்பீங்க. முழுமையா இந்த ஒரு பிறவில 84 பிறவிக்கும் பாக்கியத்தை சேமிச்சுட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். குஷியும் இருக்கும், சக்தியும் கிடைக்குங்கிறாரு. ஆமா, நினைவுல இருக்கும் போது ஆமா, அவர்கள் முன் வரிசையில் வைக்கப்படுகின்றனர். ஆனால் நினைவில் அறவே இருப்பதில்லை. ஞானத்தில் கூர்மை மிக்கவர்களாக இருக்கலாம், ஆனால் நினைவின் யாத்திரையில் இருப்பதில்லை. தந்தை குழந்தைகளின் மகிமை பாடுகிறார். இவரும் பிரம்மா கூட முதல் நம்பரில் வருகிறார் எனும் போது முயற்சியும் கூட கண்டிப்பாக செய்தபடி இருப்பார் அல்லவா? சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது புத்தியின் தொடர்பும் அங்கே ஈடுபட்டு இருக்கும். இந்த பிரம்மா கூட கற்றுக்கொண்டிருப்பார் அல்லவா? பிரம்மாவும் முதல் வரிசையில போறார் அப்படின்னா எவ்வளவு முயற்சி அவரும் செய்வார் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அவரும் தீவிரமா முயற்சி செய்வார் இல்லையா? அவரை போல நீங்களும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு.
சிவபாபாவே எப்பவும் பிரம்மா மூலமா பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மா பாபா பேசுறாரா சிவபாபா பேசுறாரான்ற புரிதல் இல்லாம இருக்கும் அந்த சமயத்துல எப்பவுமே சிவபாபா சொல்றாரு அப்படின்னே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிரம்மா பாபா முதல் நம்பர்ல போறார். அவர் எப்பவும் சிவபாபா என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த தானே சொல்லுவார். வேற எந்த ஒரு தவறான காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள், அதாவது சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது புத்தியின் தொடர்பும் அங்கே ஈடுபட்டிருக்கும். இந்த பிரம்மா கூட கற்றுக்கொண்டிருப்பார் அல்லவா, என்றாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். யாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றாலும் படங்கள் உள்ளன. பகவான் என நிராகாரர் தான் உடலற்றவர் சொல்லப்படுகிறார். அவர் சரீரத்தை தாரணை செய்கிறார். ஒரு பகவானின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். இப்போது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார். அனைவருமே அகால மூர்த்திகள் ஆவார். இவர் அகால மூர்த்திகள் ஆவார். அதாவது எல்லாருமே நிராகாரமான ஆத்மா தான். நிராகார தந்தை பரமாத்மா மட்டும்தான் சரீரமற்றவரா இருக்காரு. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரீரம் இருக்குது. இருந்தாலும் ஆத்ம ரீதியில எல்லாரும் சகோதரர்கள் தான் அப்படிங்கறத சொல்றார். ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் அகால பீடம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் புருவ மத்திய சிம்மாசனம். புருவ மத்தியத்துல ஆத்மா அமரக்கூடிய இடத்த தான் அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அகால மூர்த்தி, அகால மூரத் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை கூட இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரம் எடுக்கிறாருன்னா அவருடைய அகால சிம்மாசனத்தை கடனா எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர் வாசி. அப்பா சொல்றாங்க, இது அகால மூர்த்தியின் ஆத்மா சிம்மாசனமாகும். அகால சிம்மாசனம் அழிவற்றது என குறிப்பாக வேறு எதுவும் இல்லை. இந்த சிம்மாசனம் சரீரம் அகால மூர்த்தியுடையது. புருவ மத்தியில் ஆத்மா வீற்றிருக்கிறது. இது அகால சிம்மாசனம் என சொல்லப்படுகிறது. அகால சிம்மாசனம் அகால மூர்த்தியினுடையது. ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள் ஆவார்கள். எவ்வளவு சூட்சமமாக இருக்கின்றனர். தந்தை நிராகாரராக இருக்கிறார். அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த சிம்மாசனம் பிரம்மாவின் உடல் என்னுடையதும் கூட என தந்தை கூறுகிறார். வாசிக்கவா? நான் இந்த சிம்மாசனத்தை கடனாக பெறுகிறேன். பிரம்மாவின் சாதாரண வயோதிக சரீரத்தில் அகால சிம்மாசனத்தில் அமர்கிறேன். ஆத்மாக்கள் அனைவரின் சிம்மாசனம் இது என இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள். மனிதர்களின் விஷயம்தான் பேசப்படுகிறது, விலங்குகளின் விஷயம் அல்ல. மனிதர்கள் விலங்குகளை விடவும் மோசமாக ஆகிவிட்டனர். முதலில் அவள் எப்பவுமே தந்தை பேசக்கூடிய விஷயம் மனிதர்களின் விஷயம்தான் அப்படிங்கிறார். விலங்குகளின் விஷயம் எல்லாம் கிடையாது. விலங்குகள் ஆத்மாக்கள் எங்க போகும், இந்த விலங்குகள் இருந்துச்சுன்னா எங்க போகும், பரந்தாமத்துக்கு போகுமா, அங்க போகுமா, இங்க போகுமான்றது விஷயத்தெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்க எப்ப கரெக்டா தூய்மை ஆயிட்டீங்களோ அப்ப மற்ற விலங்குகள் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காவும் சத்துவ பிரதானம் ஆயிடும் அப்படிங்கறத சொல்ல மனிதர்களின் விஷயத்தை தான் தந்தை புரிய வைக்கிறார். தந்தை சொல்வார் அடிக்கடி, நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்கேன் அப்படின்னு சொல்வார். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, விலங்குகளின் விஷயம் அல்ல. மனிதர்கள் விலங்குகளை விடவும் மோசமாக ஆகிவிட்டனர். முதலில் அவர்கள் தேரட்டுமே. யாராவது விலங்குகள் குறித்து கேட்டால் முதலில் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். சத்தியுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் நன்றாக முதல் தரமானவையாக இருக்கும். குப்பை போன்ற எதுவும் இருக்காது. அரசர்களின் மாளிகையில் புறாக்கள் முதலானவைகளின் அசுத்தம் இருந்தால் தண்டனை கொடுத்து விடுவார்கள். கொஞ்சமும் குப்பை இருக்காது. அங்கே மிகவும் கவனம் இருக்கும். பாதுகாவலுடன் இருப்பார்கள். ஒருபோதும் விலங்குகள் முதலானவை எதுவும் உள்ளே நுழைய முடியாது. மிகவும் சுத்தமாக இருக்கும். லட்சுமி நாராயணரின் கோவிலில் கூட எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. சங்கர் பார்வதி கோவிலில் புறாக்களை கூட காட்டுகின்றனர். சங்கர் பார்வதி ஆகவே அவை கோவிலை கூட அசுத்தம் செய்யக்கூடும். சாஸ்திரங்களில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதிவிட்டனர். அதாவது சொர்க்கத்துல விலங்குகள் எல்லாம் அரண்மனைக்குள்ள வர முடியாது, அரண்மனைக்குள்ள வந்துச்சுன்னா தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அங்க பாதுகாவல் எச்சரிக்கை எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புறாக்கள்லாம் அங்க போய் எச்சம்லாம் செய்துட்டுலாம் போக முடியாது அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. வரவும் செய்யாது அதுங்க. சரி, ஆனா இங்க பாருங்க, கோயில்ல இங்க லட்சுமி நாராயணன் கோயில் கூட எவ்வளவு சுத்தமா இருக்குது. அங்கேயும் நல்ல பக்குவமா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சங்கர் பார்வதி கோயில்ல தான் புறாக்கள் போய் எச்சம் போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. இது போன்ற கட்டுக்கதையெல்லாம் எங்க எழுதி வச்சிருக்காங்க, சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர்.
விலங்குலாம் உள்ள போக முடியாது. போனா தண்டனை கொடுக்கும், பாதுகாவலருக்கு வந்து தண்டனை கிடைக்கும். ஆமா, எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே. அப்பா சொல்றாங்க, இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர்களிலும் கூட சிலர் தான் தாரணை செய்யத்தக்கவர்கள், மற்றவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, மிக மிக இனிமையானவராக ஆகுங்கள். வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டபடி இருக்க வேண்டும். நீங்கள் ஞான யோகத்தில் நிறைந்தவர்கள். உங்களின் வாயில் இருந்து கற்கள் வெளிவரக்கூடாது. ஆத்மாவுக்குத்தான் மகிமை ஏற்படுகிறது. ஆத்மா சொல்கிறது, நான் பிரதம மந்திரி, நான் இன்னார், என்னுடைய சரீரத்தின் பெயர் இன்னது. நல்லது. ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள்? ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள். அது என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்போதும் இனிமையானவர்களா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. தந்தை அன்பாக புரிய வைக்கிறார், நீங்க மிக மிக இனிமையானவர்களா ஆகணும். எப்போதும் வாயில ஞான ரத்தினங்களை மட்டுமே வெளிப்படுத்தணும். நீங்க ஞானம் யோகம் நிறைந்தவர்கள், ஒருபோதும் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றார். பிரதம மந்திரி போன்றவர்கள்லாம் தங்களை பிரதம மந்திரி, மினிஸ்டர்ஸ், கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்ப இவங்களாம் யாரா இருக்காங்க? ஆத்மாவா தான் இருக்காங்க. சரீர ரீதியான ஒரு உயர்ந்த பதவியில இருக்காங்களே தவிர, ஆனா அவங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தையா யார் இருக்கா? பரமாத்மா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பரமாத்மாவுடைய குழந்தைகள், எனவே அவரிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கும். அவர் பிறகு எங்கும் நிறைந்தவராக சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும்? நாம் கூட முன்னர் எதுவும் அறியாதவர்களாகத்தான் இருந்தோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்போது எவ்வளவு புத்தி திறந்திருக்கிறது. நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இவையெல்லாம் பொய்யான சித்திரங்கள் என புரிந்து கொள்வீர்கள். 10 புஜங்களை உடையவர், யானையின் தும்பிக்கை உடையவர், இப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமா? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள். உண்மையில் பக்தி ஒரு சிவபாபாவுடையதாக இருக்க வேண்டும். அவர்தான் இருக்க வேண்டும். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். என்ன சொல்றாருன்னா, 1000 புஜங்கள் கொண்டவங்க எல்லாம் காமிச்சிருக்காங்க. பல புஜங்கள் கொண்ட பிரம்மாவையும் சரஸ்வதியையும் இங்க சக்திகளையும் காமிச்சிருக்காங்க. தும்பிக்கை போன்ற அந்த யானை முகம் கொண்டவர்களையும் அந்த மாதிரி சித்திரங்கள் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பக்தி எல்லாம் தேவையே இல்லை. ஆனா பக்திங்கிறது சிவபாபாவுக்கு மட்டுமே செய்ய வேண்டியதா இருக்குது. ஏன்னா உண்மையிலே சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யார் சத்கதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை புரிய வச்சிருக்காங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இந்த லட்சுமி நாராயணரும் கூட 84 பிறவிகள் எடுக்கக்கூடியவர் என்பது லட்சுமி நாராயணரும் 84 பிறவிகளை எடுக்கின்றனர் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகிறார். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. இந்த ஞானத்தின் விஷயங்கள் உங்களுக்கும் கூட வரிசை கிரமமாக தாரணை செய்ய முடிகிறது. தாரணை செய்ய முடியாவிட்டால் வேறு என்ன பயன்? பலர் குருடருக்கு கைத்தடி ஆவதற்கு பதிலாக குருடர்களாக ஆகிவிடுகின்றனர். 84 பிறவிகள் இருக்கக்கூடியவர் யாருன்னா லட்சுமி நாராயணன் மட்டும்தான். சத்கதி கொடுக்கக்கூடியவர் சிவபாபா மட்டும்தான் அப்படின்றத சொல்றாரு. அப்ப எல்லாரும் அந்த குருடர்களுக்கு வழிகாட்டிகளா ஆகணும். ஆனா குருடர்களுக்கு வழிகாட்டிகளா ஆகாம இவங்களே குருடர்களா ஆயிடுறாங்க அப்படின்றத சொல்றாரு. தந்தையின் கையை விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? அதுக்காக சொல்றாரு. குருடர்கள்ங்கிறது ஞான குருடர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஞானம் இல்லாதவர்கள் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பால் கறக்காத பசுமாடு இருந்தது என்றால் தனியான ஒரு இடத்தில் வைத்து விடுகின்றனர். முடியாவிட்டால் வேறு என்ன பயன்? ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, பால் கறக்காதவர்கள் குருடர்களுக்கு கைத்தடி குருடர்களாக ஆகிவிடுகின்றனர். பால் அப்பா சொல்றாங்க, குருடர்களாக ஆகிவிடுகின்றனர். பால் கறக்காத பசுமாடு இருந்தது என்றால் தனியான ஒரு இடத்தில் வைத்து விடுகின்றனர். இவர்களும் கூட ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு வரேன். ஒரு இடத்தில் வைத்து விடுகின்றனர். இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடிவதில்லை. கொஞ்சம் கூட முயற்சி செய்யாதவர்களும் பலர் உள்ளனர். நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்வது இல்லை.
அதான் பால் கறக்காத பசுமாடுகள் அப்படின்னா என்னன்னா, ஞானம் இல்லாதவர்கள், ஞானப்பால் கொடுக்க முடியாதவர்களா இருக்காங்க அப்படின்றத சொல்றார். பிறருக்கு நன்மை செய்ய முடியாதவர்களா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. எப்படி பால் கறக்காத பசுமாடுகளை தனியா ஒதுக்கிடுறாங்க, அதே போல இங்கேயும் ஒதுங்கிடுறாங்க ஞானம் இல்லாத காரணத்தினால. அப்படிலாம் இருக்கக்கூடாது, பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும், மற்றவர்களின் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத எச்சரிக்கையா கொடுக்குறாரு சிஸ்டர். சரிவா? அப்பா சொல்றாங்க, தனது அதிர்ஷ்டம் குறித்த சிந்தனையே இருப்பதில்லை, போதும் எது கிடைத்ததோ அதுவரை நல்லது. ஆக தந்தை சொல்கிறார், இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை, தனக்கு சத்கதி ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்யத்தான் வேண்டும், ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தந்தை எவ்வளவு உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் மற்றும் அவர் வருவதும் பாருங்கள். பதித்த தூய்மையற்ற உலகத்தில், பதித்த சரீரத்தில், அவரை அழைப்பதும் பதித்த உலகத்தில்தான். ராவணன் முற்றிலும் கீழானவராக ஆக்கிவிடும் போது தந்தை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். முயற்சி செய்பவர்கள் ராஜாராணி ஆகின்றனர், முயற்சி செய்யாதவர்கள் ஏழைகளாகி விடுகின்றனர். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடியாது. சிலர் மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம், ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என்று தன்னை பார்க்க முடியும். அச்சா, ஓம் சாந்தி. நல்ல நல்ல விதத்துல நினைவு செய்து தந்தை சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க ராஜாராணி ஆயிடுறாங்க. அதாவது ஸ்ரீமத் படி நடக்காதவங்க, தந்தை நினைவுல இல்லாதவங்க தாழ்ந்த பதவி ஏழைகளா ஆயிடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்புறம் தந்தையை பாருங்க, தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற சரீரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதாவது பலர் நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்வதில்லை. ஞானத்தை சொல்றதுக்கு சொல்றாரு. நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் உருவாக்கிக்கலாமே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. போதும் எது கிடைத்ததோ அதுவரை நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா, போதும் எங்களுக்கு இது கிடைச்சா போதும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. தந்தை கிட்ட முழுமையா ஆஸ்தி எடுக்க பார்க்கணும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஞானம் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவராக வேண்டும். ஒருபோதும் கற்களை, கடுமையான வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடாது. ஞானம் யோகத்தில் நிறைந்தவராக இருக்கணும். கடுமையான வார்த்தைகளை எதுவும் பேசக்கூடாது. எப்பவும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஓகே சிஸ்டர். ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தனது மற்றும் பிறருடைய நன்மையை செய்ய வேண்டும். தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். குருடருக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். ஞானம் யோகத்துல கூர்மையானவர்களாகி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருடர்களுக்கும் ஊன்றுகோலா ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. 3 நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுக விஜயன். சுயத்தின் நினைவு, தந்தையின் நினைவு மற்றும் டிராமா ஞானத்தின் நினைவு, இதுவே 3 நினைவாகும். இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்து இருக்கிறது. ஞானத்தினுடைய மரத்திற்கான இந்த 3 நினைவுகள் எப்படி மரத்திற்கு முதலில் விதை என்பது இருக்கிறது, அந்த விதை மூலமாக 2 இலை வெளிப்படுகிறது, பிறகு விருட்சத்துக்கான விஸ்தாரம் ஏற்படுகிறது. ஆனால் முக்கியமானது விதை, தந்தையின் நினைவு, பிறகு 2 இலைகள், அதாவது ஆத்மா மற்றும் டிராமாவின் முழு ஞானம். இந்த 3 நினைவுகளை தாரணை செய்யக்கூடியவர்களே சிம்ருத்தி பவ மற்றும் சம்பூர்ண விஜய் பவ என்ற வரதானியாக ஆகிவிடுகிறார்கள். 3 விதமான நினைவு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. 1 ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3 விதமான நினைவு, இதுதான் ஞானத்தின் முழுமையான விஸ்தாரம் அப்படின்றத சொல்றாரு. எப்படி ஒரு மரத்துக்கு விதை ஆதாரமா இருக்கு, விதையிலிருந்து முளைச்சு வரக்கூடிய 2 இலைகள் இருக்குது இல்லையா, அதன் மூலமா முதல்ல 2 இலைகள் வரும், அப்புறம் முழு மரமும் வரும் இல்லையா, அது போல இங்க தந்தை கூட
விதையா இருக்காரு. அந்த விதையிலிருந்து வரக்கூடிய 2 விதமான ஞானம், அதுதான் ஒன்னு ஆத்மாவின் ஞானம், இன்னொன்னு இந்த டிராமாவின் முதல் இடைக்கடை ஞானம். இந்த ஞானத்தை தான் ஞானத்தின் மரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த 3 விஷயங்கள் தான் தந்தை நினைவு சொரூபம், ஸ்மிருதி சொரூபம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம்தான் ஆதாரமா இருக்குது. இந்த 3 விதமான நினைவுகளை வச்சிருக்கவங்க எப்பவும் வெற்றியாளரா இருப்பாங்க அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸ்மிருதி பவ அப்படிங்கிற வரதானத்துக்கு உரியவங்களாகவும் இருப்பாங்க, சம்பூரண விஜய் பவ சம்பூரண வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க. இந்த 3 விதமான திலகங்களை வச்சிருக்க கூடியவங்க, அப்படிப்பட்ட வரதானம் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால இவங்க அது போல வரதானியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் 3 விதமான கோடுகள் அந்த பிராமணர்கள் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, திலகம் வச்சிருப்பாங்க, இந்த நாமம் போட்டிருப்பாங்க. அதுல நடுவுல இருக்க கோடு பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்கும். அதுதான் பரமாத்மாவுடைய நினைவுக்கான அர்த்தம். பக்கத்துல இருக்க 2 கோடு, ஒன்னு ஆத்மாவின் கோடு, இன்னொன்னு டிராமாவின் கோடு. அதான் நாமமா போட்டிருப்பாரு கிருஷ்ணர் கூட. அதுதான் நினைவின் திலகம், 3 விதமான நினைவின் கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்கள், அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிவுற்றுவிடும். பிராப்திகளை எப்பவுமே எதிரிலேயே வைங்க, அப்ப பலகீனங்கள் முற்றிலும் சமாப்தி ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிராப்திகள் அப்படின்னா உயர்ந்த பலன்கள். இப்ப நான் ஆத்மான்னு ஒன்று பரமாத்மா தந்தை நினைவு செய்தனா என்ன காரியம் நடக்கும்? நான் தூய்மையாகிறதுனால எனக்கு என்ன உயர்ந்த பலன் கிடைக்குது? அரை கல்பம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. அடுத்த அரை கல்பம் எனக்கு பூஜைக்குரிய ஸ்தானத்துல பூஜை நடக்குது, தந்தைக்கு சமமான இடத்துல எனக்கு பூஜை நடக்குது. இறுதி நேரத்துல கூட தந்தை கிட்ட இருந்தே எனக்கு பிறவி ஜென்மம் கிடைச்சிருக்குது. இந்த ஜென்மத்தினால இப்ப நான் முயற்சி செய்து நாளைக்கு முழு உலகத்துக்குமே முக்தி வழங்கக்கூடிய முக்தி வல்லலாம் ஆக போறேன் பரிசா ரூபத்துல. இப்படிப்பட்ட பிராப்தி தான் உயர்ந்த பலன். அதனால இந்த உயர்ந்த பலன்களை நீங்க நினைவு செய்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலகீனங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதாவது 5 சொரூபத்துல ஏதாவது ஒரு சொரூபத்துல இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு எந்த வித பலகீனமும் இருக்காது, நீங்க சக்திசாலியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்போ அவ்வியக்த சமிக்கை கொடுக்குறாங்க. கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளராகுங்கள். அங்கம யுகத்தில் பிரம்மா குமாரிகள் தனியாக இருக்க முடியாது. பாபாவின் துணையின் அனுபவம் இணைந்த நிலையின் அனுபவத்தை வெளிக்கொணருங்கள், எமர்ஜி செய்யுங்கள். பாபாவே என்னுடையவராகத்தானே உள்ளார் என்று அல்ல, துணையின் நடைமுறை அனுபவத்தை வெளிக்கொணருங்கள். அப்பொழுது மாயையின் போராக இருக்காது. மாயா உங்களிடம் தோற்றுவிடும். என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் மட்டும் கொள்ள வேண்டாம். தைரியம் வையுங்கள், பாபாவுடன் ஆன நினைவு செய்யுங்கள். அப்பொழுது வெற்றி உங்களுடைய பிறப்பு உரிமையாக ஆகிவிடும். பிரம்மகுமார குமாரிகள் இந்த சங்கம யுகத்துல தனிமையாக இருக்க முடியாது, எப்பவும் துணையுடனே இருக்கணும். துணையின் அனுபவம் செய்யுங்க, இணைந்த ரூபத்தின் அனுபவம் செய்யுங்க. இது வெளிப்படையான ரூபத்துல எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நடைமுறையில அந்த தந்தையோடு இணைந்த ரூபமா இருக்கீங்கன்றது அனுபவமாகணும் எல்லாருக்கும். தந்தை என்னோட தானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த நடைமுறையின் அந்த உங்களுடைய முகத்திலேயே தெரியணும். தந்தை நினைவுல இருந்தீங்கன்னா, இணைந்த ரூபமா இருந்தீங்கன்னா முகமலர்ச்சி உடையவர்களா இருப்பீங்க. அதனுடைய வெளிப்பாடு வெளிப்படையா தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்தீங்க அப்படின்னா மாயையோட போர் போராக இருக்காது. மாயை உங்ககிட்ட தோற்று போய்விடும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயம்லாம் தேவை கிடையாது. தைரியம் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்றாரு. தைரியம் வச்சீங்கன்னா இணைந்த ரூபத்தில் இருந்து வெற்றியாளர்களா ஆகக்கூடிய அந்த வெற்றிங்கிறது உங்களுடைய பிறப்புரிமையா ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதாவது தாரணையில கொண்டு வாங்கன்றாரு. ஆமா, தாரணையில கொண்டு வந்தா மொத்தம் அப்பா வெளிப்படுத்த முடியும். பாபா நினைவு வந்துச்சுன்னா அப்பதான் வெற்றி உங்களுக்கு பிறப்புரிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தாரணை முக்கியமா சொல்றாரு இந்த அவை சமிக்கையில. ஆமா, வெளிப்படையான ரூபத்துல அனுபவம் ஆகணும். ஆமா, முகம் மற்றும் நடத்தையில தெரியணும் உங்களுக்கு தந்தை நினைவுல இருக்கீங்களா அப்படின்னு. அப்படி இருந்தோம் அப்படின்னா முகமலர்ச்சியோட இருப்போம். வாடி போன முகத்தோட வீண் சிந்தனை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வாடி போன முகத்தோட மனச்சோர்வோட இருப்போம். அந்த மாதிரிலாம் காரியம்லாம் இருக்காது. எப்பவும் முகமலர்ச்சியோட இருப்பீங்க. அதுதான் வெளிப்படையான ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். சரி பிரதர், பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. நன்றி பாபா.